ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பசங்களா, இன்னும் நம்மளுடைய குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு சரியா 25 நாள் தான் இருக்கு. இந்த 25 நாளைக்குள்ள நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்மளுடைய 80% ஆஃப் சிலபஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் வந்து 80% ஆஃப் சிலபஸை கவர் பண்ணி, அதில் ஃபுல்லாக நல்ல மார்க் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த குவார்ட்டர்லியில நம்ம நினச்ச மாதிரி ஒரு நல்ல மார்க் எடுக்க முடியல அப்படின்னாலே, எல்லாருக்கும் நம்ம மேலே டவுட் வந்துடும். எல்லாருக்கும் அப்படின்னும்போது நமக்கு பாடம் எடுக்கிற டீச்சர், அப்பா, அம்மா மட்டும் இல்ல. கிட்டத்தட்ட ரோட்ல போறவங்க, வரவங்க கூட என்னப்பா, என்ன எப்படியாவது படிச்சிரு அப்படி இப்படின்னு தேவையில்லாம நம்மள நெறைய அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அடுத்து இந்த 25 நாள் குவார்ட்டர்லி எக்ஸாம் எப்படி கரெக்ட்டா பிளான் பண்ணி படிக்கிறது? அதுவும் 80% ஆஃப் சிலபஸ் வந்து மினிமம் எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஸ்கூல்ஸ்ல குவார்ட்டர்லியே ஃபுல் போர்ஷன் எக்ஸாமா வைக்க போறத வேற பேச்சு இருக்கு. சரியா? ஸோ இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை. இந்த வீடியோவில் நான் ஃபிசிக்ஸ்க்கு உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்ல போகிறேன். ஆனால் ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே நீ வந்து முதல்ல என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளுடைய குவார்ட்டர்லி ஃப்ரீ பேட்சில் சேர்ந்துக்கலாம். எப்படி ஆனியன் இந்த குவார்ட்டர்லி ஃப்ரீ பேட்சில் சேர்றது அப்படின்னு கேட்குறியா? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் நீ அதுக்கு பண்ணணும். நான் உனக்கு அதை காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல்ல நீ, ஓகே? ஸோ இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாரு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் 2026 மாஸ்டர் பிளே புக் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். போத் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் 2 பேருக்குமே இந்த லிங்க் இருக்கும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணு. இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ ஒரு பேஜுக்கு நான் 12th கிளிக் பண்ணியிருக்கேன். 11th கிளிக் பண்ணிங்கன்னா 11th TN ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்லி இந்த லிங்க் வரும். நீ என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் அப்படியே அழகாக கீழே வா. கீழே வந்தால் அப்படின்னா பை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன தலைவரே, ஃப்ரீ நீங்கள் காசு கேட்குறீங்க அப்படின்னா, ஒழுங்காக பாடுறா, 0. சரியா? யூ டோன்ட் நீட் டு பே எனிதிங். இட் இஸ் கம்ப்ளீட்லி 0. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு 2 ரூபான்னு காமிக்குது ஆன்சர் அப்படின்வாங்க. அப்படின்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் ரொம்ப நாளாக ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, அதனால் அப்படி காமிக்குதுன்னு அர்த்தம். ஃபோனில் கம்ப்ளீட்டாக ஹிஸ்ட்ரியை ஒரு வாட்டி வைப் பண்ணிவிட்டு, சரி அப்புறமா நீ கிளிக் பண்ணனா அது கரெக்டாக வந்துடும். இதில் போயிட்டு நீ என்ன செய்யணும், பை நவ் கிளிக் பண்ணணும். பை நவ் கிளிக் பண்ணால் உனக்கு கோர்ஸ் பேஜ் வந்துடும். சரியா? ஃபஸ்ட் டைம் முதல்ல வேதாந்துக்கு புதுசாக இருக்கிறவங்க அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். இப்போது இதில் பாரு, போத் 11th ஆஸ் வெல் அஸ் 12th உங்களுக்கு இந்த குவார்ட்டர்லிக்கு தேவையான எல்லா கிளாஸஸும், அது ஃபிசிக்ஸு, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, தமிழ், மேத்தமேட்டிக்ஸ், இங்கிலீஷ்னு எதுவாக வேணா இருக்கட்டும், எல்லா கிளாஸஸும் உனக்கு இதிலே கிடைக்கும். இப்போ ஒரு பேஜுக்கு ஃபிசிக்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபிசிக்ஸில் போனாலே உங்களுக்கு வந்து பாருங்கள், எல்லாமே லைன் பை லைன் நடத்தியிருக்கும். சரியா? எல்லாமே அழகாக உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், மேரத்தான்ஸாக இருக்கட்டும், புக் பேக் கொஸ்டின்ஸு, ஷார்ட் ஆன்சர்ஸு, ஓகே, 1 மார்க் எக்ஸ்பிளனேஷன், ஒவ்வொன்றுமே வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். நீ அழகாக இது என்ன செய்யலாம், கிளிக் பண்ணி இதெல்லாம் வீடியோஸ் பார்க்கலாம். சரியா? ஆமாம், நான் இதெல்லாம் இனிமேல் நடக்க போகிற கிளாஸு இரு. நம்ம வந்து என்ன செய்வோம், ஏற்கனவே நடந்து முடிஞ்ச கிளாஸ் ஒன்றா பார்ப்போம். சரியா? நீங்கள் எல்லா கிளாஸஸையுமே அழகாக வந்து இதில் என்ன செய்யலாம், அழகாக இதில் ரெக்கார்டட் வீடியோவாக வந்து பார்க்கலாம். இது பாயிண்ட் நம்பர் 1. இப்போது மெயின் விஷயம், தலைவரே வீடியோ பார்க்கலாம் எனக்கு டைம் இல்லை, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும், அதுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்றியா? இதில் வா, இங்கே கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார். இந்த கம்யூனிட்டியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம டெலகிராம் குரூப் வரும். இதில் இந்த ஜாயின் சேனல் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, நம்மளுடைய டெலகிராம் சேனல் ஓப்பன் ஆகிடும். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் அவர் டெலகிராம் சேனல். இந்த டெலகிராம் சேனலில் தான் நாங்கள் டைம் டு டைம் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் குவார்ட்டர்லிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குவார்ட்டர்லிக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் இங்கே இந்த குரூப்பில் உங்கள் கண் எதிர்க்க இங்கே நான் சென்ட் பண்ணுறேன் பார். 12th ஃபிசிக்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், தமிழ் மீடியம் 11th ஃபிசிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் மீடியம், 12th ஃபிசிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் மீடியம், 11th ஃபிசிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தமிழ் மீடியம். ஸோ இந்த டெலகிராம் கம்யூனிட்டியில் சேர்ந்துக்கோ. எப்படி டெலகிராம் கம்யூனிட்டியில் சேரணும் அப்படின்றதையும் நான் என்கிட்ட காமிச்சிட்டேன். பிடிஎஃபையும் உன் கண்ணு எதிர்க்க இப்போ நான் அனுப்பிட்டேன். அந்த பிடிஎஃப்ல என்ன இருக்குது அப்படின்றத ஐ வில் ஷோ யூ. சரியா? ஆனால் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். என்னது? தப்பர். இப்போது திரும்ப ஒரு வாட்டி சிம்பிளாக காமிச்சிடுறேன். ஓகே, இந்த லிங்க்கை நீ கிளிக் பண்ண போகிற. கிளிக் பண்ணிவிட்டு கீழே இங்கே டிஸ்கிரிப்ஷன் வரப்போகிற பைனவும் இருக்கும், அதை நீ சும்மா கிளிக் பண்ண போகிற. கிளிக் பண்ணால் உனக்கு கோர்ஸ் பேஜ் வந்துடும். இப்போ கோர்ஸ் பேஜ் வந்துடுச்சு அப்படின்னா இங்கே போங்க, 12th. ஓகே, இப்போ இதில் கம்யூனிட்டி இருக்குது பாரு, இதை கிளிக் பண்ணு. இதை கிளிக் பண்ணனா டெலகிராம் தானாக வந்துடும்.
டெலகிராமில் உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் எப்பயுமே வந்து நான் என்ன பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா அனுப்பிட்டே இருப்பேன். இப்போது சார் எனக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் கொடுங்களேன், எனக்கு வந்து இதில் எப்படி நான் படிக்கிறதுன்றதுல ஒரு தெளிவில்லாமல் இருக்கேன் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணனா, டோன்ட் வரி, ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். ஒரு தெளிவான ஸ்டடி பிளானை முதல்ல நான் இங்கே கொடுக்குறேன். சி, பப்ளிக்கில் உனக்கு வந்து நீ 200 கட் ஆஃப் எடுக்கணும், அதை எக்காரணத்தை கொண்டு மறந்துடாது. சரியா? இப்போ ஒரு 200க்கு நீ ஒரு 196 மேலேயாவது கட் ஆஃப் வச்சிருக்கனா தான் நீ ஆசைப்பட்டபடி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜஸில் ஆனால் கம்மியான ஃபீஸில் படிக்கலாம். அதில் படிக்கிறது கம்ப்ளீட்டாக ஒர்த்து, லைஃபுக்கே அது ஒர்த்து. சரியா? ஸோ பப்ளிக்கில் உனக்கு 200 கட் ஆஃப் வேணும் அப்படின்னா அப்போ குவார்டர்லியில் ஃபிசிக்ஸில் நீ சென்டம் எடுக்கணும். ஃபிசிக்ஸில் நீ என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு கெட் சென்டம். அப்போது இதை ஒரு மெயின் டார்கெட்டாக மண்டையில் வச்சுக்கோ. ஆனால் இப்போ நீ சென்டம் எடுக்கிற நினைக்கிறேன்னா உனக்கு இங்கே தடங்களாக என்னென்னலாம் வரப்போகுது, என்னென்னலாம் சேலஞ்சஸ் நீ ஃபேஸ் பண்ண போகிற. முதல் விஷயம், நிறைய பேருக்கு குவார்டர்லியில் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான் வரும். விச் மீன்ஸ் ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர்னா கூட அப்படி இப்படி தெரிஞ்ச கொஸ்டின்னா டீச்சர் எடுத்து கொடுத்துருவாங்க, இம்பார்ட்டன்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் பலிக்காது. அதெல்லாம் இங்கே எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகாது. கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர். அப்போ கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்னா உனக்கு 15 1 மார்க்கில் 3 1 மார்க்கு இன்டீரியராக இருக்கும், 12 தான். அப்போ நீ புக் பேக்லேருந்து 12 மார்க் தான் எடுக்க முடியும், மீதி 3 இன்டீரியர் கொஸ்டின் வரும். 2 and 3 மார்க்கில் ஒரு தியரி கொஸ்டின் இன்டீரியராக இருக்கும். இது இல்லாமல் 2 ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பாக மினிமம் இருக்கும். யூ வில் ஹாவ் 2 ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேரண்டியா. 5 மார்க் எடுத்துக்கிட்ட அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின், திஸ் ஆர் தட்டில் 2மே ப்ராப்ளமாக இருக்கும். அப்படின்னா நீ 5லேயே 4 ப்ராப்ளம் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது சரி வராதுல. 5 5 மார்க்கில் 4 5 மார்க் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒன்று வந்து என்னவா இருக்க போகுது, கண்டிப்பாக ப்ராப்ளம் பேஸ்டாக அதில் இருக்க போகுது. பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி 3 பார்ட்டாக இல்லை 2 பார்ட்டாக பிரித்து திஸ் ஆர் தட் ஃபார்மேட்டில் கேட்பாங்க. ஸோ அதுவும் சேலஞ்சிங்காக இருக்கும். 2 மார்க்லேயும் 2 ப்ராப்ளம், 3 மார்க்லேயும் 2 ப்ராப்ளம்னா அது வேற ஒரு 4 ப்ராப்ளம். இது இல்லாமல் 2த்துலேயும் ஒரு இன்டீரியர் கொஸ்டின் வேறு. ஸோ நீ வெறும் புக் பேக்கை மட்டும் நம்பி குவார்டர்லியில் சென்டம் எடுக்க முடியாது. புக் இன்டீரியர் படிக்கணும். புக் இன்டீரியர் படித்தாதான் வேலைக்கு ஆகும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா நான் சொல்லித்தரேன் எல்லாத்தையுமே, நான் உனக்கு அழகாக டீச் பண்ணுறேன், அதுக்கான மெட்டீரியல் தரேன், அதுக்கான பிடிஎஃப் தரேன். அதுக்கு முக்கியமாக நீ சேனலை என்ன செய்ய போகிற அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. சரியா? இப்போ நான் ஒரு 3 ஸ்டெப்பு சொல்கிறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் அந்த 3 ஸ்டெப்பை டெய்லி ஃபாலோ பண்ணு. அது என்னன்னா, இப்போ நான் உனக்கு டெலகிராமில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அமைச்சிருக்கேன்ல, இப்போ இதிலிருந்து மட்டுமே நீ என்ன செஞ்சிடலாம்? 80+ மார்க்ஸ் எடுத்துடலாம். என்ன சார் நீங்கள் கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து வெறும் 80+ தான் வருமா? சி, இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் சேலஞ்சிங்காக இருக்கும். அப்போ 80+ன்றதே பெரிய மார்க். ஆமாம், நான் கொடுக்குற கொஸ்டின்லேருந்து ஈஸியாக, அநியாயத்துக்கு ஈஸியாக நீ வந்து என்ன செய்யலாம்? 80 மார்க்ஸ் எடுத்துடலாம். இப்போது அதே டெலகிராமில் நான் உனக்கு என்ன செய்கிறேன்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை தரேன். சரியா? அதே டெலகிராமில் நான் உனக்கு என்ன தரேன்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை தரேன். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா அதில் உன்னால் ஒரு 90 மார்க்ஸ், இன்னொரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ப்ராப்ளம், அதில் இருக்கிற 1 மார்க் எல்லாம் வித் ஆன்சரோடு தரேன். அழகாக நீ படிச்சுக்கலாம். சரியா? கடைசியாக நாங்கள் இந்த குவார்டர்லிக்கு நம்மளோட யூடியூப்பில் எடுக்க போகிற எல்லா லைவ் செஷனையும் கவனி. இப்போ நான் ஃபிசிக்ஸ்க்கு வந்து எடுக்கிறேன்னா எல்லாத்தையும் கவனி. எனக்கு புரியுது. இப்போ போன வாட்டி கூட நான் மேரத்தான் எடுக்க பார்த்து நான் ஷார்ட் ஆன்சர் முடிச்சுட்டு லாங் ஆன்சர் ஆரம்பித்தேன், கரண்ட் நின்று போச்சு. ஆனால் இப்போது ஒவ்வொரு வாரமும் எப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ நான் திரும்ப திரும்ப வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய மேரத்தான் செஷன்ஸாக வச்சு விடாமல் எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரே ஒரு நாள் உட்கார்ந்ததுக்கு அன்றைக்கி எவ்வளோ படித்தோம், எவ்வளோ படிக்காமல் விட்டு வச்சிருந்த விஷயங்களை படித்தோம் இல்லையா? இப்போது டெய்லி நான் அதே மாதிரி உனக்கு நான் நடத்துகிறேன். என் கூட சேர்ந்து படி. நான் உன்னை சென்டம் எடுக்க வைக்கிறேன். சேனலை மறக்காமல் அதுக்கு நீ என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். இது வரைக்கும் நீ தீமினல் பேட்சில் ஜாயின் பண்ணல அப்படின்னா தீமினல் பேட்சை ஓகே ஜாயின் பண்ணிக்கும். அதுவும் இப்போது இந்த வீடியோ நான் போடுற அன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே சேல் நடந்துகிட்ருக்கு. இது வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 18, இன்றைக்கி நான் இது போடும்போது 17 18 19 20, இன்னும் 4 நாள் டைம் இருக்குது. 4 days ஆஃப் டைம். 20ஆம் தேதிக்குள்ளே நீ வந்து இதில் சேர்ந்தனா வெறும் 1499 ரூபாய் தான். சரியா? உனக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எல்லா லைவ் செஷன்ஸ், என்னென்ன பாடம் எடுக்கணுமோ எல்லாத்தையும் நான் எடுத்தேன். சரியா? உனக்கு எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன்ஸ், குவார்டர்லி அப்போ ஹாஃப் இயர்லி அப்போல்லாம் நாங்கள் ரிவிஷன் வைக்கிறோம். ரிவிஷன் 1 ரிவிஷன் 2 அப்போல்லாம் ரிவிஷன் வைக்கிறோம். நடத்துறது எல்லாத்தையுமே திரும்ப ரிவைஸ் பண்ணி தரோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நோட்ஸ் எழுதணும், அதுக்கு தேவையான பிடிஎஃப், ஸ்டடி மெட்டீரியல்ஸு எல்லாமே பண்ணித்தரோம். இந்த தீமினல் பேட்சில் லாஸ்ட் இயர் படித்த குழந்தைங்க எல்லாருமே சூப்பர் டூப்பராக கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. உனக்கே தெரியும். ஏன்னா எல்லாரையும் நாங்கள் வீட்டில் போய் பார்த்தோம். நம்ம தீமினல் பசங்க ஒவ்வொருத்தரையும் வி வென்ட் டு ஹோம்.
அவங்கள நேரில் மீட் பண்ணி அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்ணி நம்ம நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஒருவராக நீ இருக்கலாம் இந்த வருஷம். அதுவும் வெறும் 1499 ஒரு வருஷத்துக்கு. நாட் ஃபார் எப்படி சொல்கிறது, நாட் ஃபார் ஹோல் திங். இப்போது மெயின் விஷயத்துக்கு வரேன். என்னென்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல ரப்பர், இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் சரியா? போத் ஓகே இங்கிலீஷ் மீடியம் ஆஸ் வெல் அஸ் தமிழ் மீடியம் பசங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக நான் இதை ஒரு புக்லெட் மாதிரியே ரெடி பண்ணியிருக்கேன். நீ குட்டி புக்காக இதை பிரிண்ட் போட்டுக்கலாம் சரியா? ஒரு 24 பேஜுக்கு வரும். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு ஆன்சர் குவார்டர்லி சிலபஸ் கொடுத்துருக்கீங்களான்னா இல்லை, ஃபுல் சிலபஸே கொடுத்துட்டேன். நான் கொடுத்த இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இது வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ஃபார் ஃபுல் சிலபஸ் நமக்கு. ஸோ உனக்கு பப்ளிக் வரைக்கும் நீ இதை அழகாக பயன்படுத்திக்கலாம். ஒரு வாட்டி கொடுத்துட்டனா நீ எல்லா இதுவுமே அழகாக. நான் உனக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்ன அதில் இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்குன்னா பார், இங்கே பார், இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்குன்னா அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ 3 மார்க்ஸில் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சரியா? 5 மார்க்குன்னா 5 மார்க்கில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் நீ கவனிச்சேன்னா நான் புக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் தரல. அழகாக ஒவ்வொரு கொஸ்டினும் சூஸ் பண்ணி உனக்கு என்ன பண்ணியிருக்கேன், சாப்டர் வைஸாக சூப்பராக கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியம் பசங்களை நீயும் கவனி, உனக்கும் அப்படி அதே குவாலிட்டி. இப்போ நான் சும்மா ஏதோ பிடிஎஃப்லாம் கொடுக்கல, ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து உனக்காக செதுக்கி கொடுத்துருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ வேலை பார்த்து. நான் லேட்டாக தான் இதை தரேன்னு எனக்கே தெரியும், 25 நாள் இருக்கும்போது தான் தரேன். ஆனால் அப்படியே கம்ப்ளீட்டாக ஒர்த்து. புரியுதா? இப்போது 11th எடுத்துக்கோ, இந்த பாரு 11த்துக்கும் உங்களுக்கு போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் பக்காவாக கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். எது 2 மார்க், எது 3 மார்க், எது 5 மார்க், எதெல்லாம் படித்தா போதும். அந்த ஸ்டார்லாம் போட்டிருக்கேன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்கோ. 11த்துக்கும் தமிழ் மீடியம் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு செம்ம சூப்பராக செம்ம அழகான ஒரு புக்லெட்டாக எங்கே அனுப்பியிருக்கேன் அப்படின்னா நம்ம டெலகிராமில் அந்த கம்யூனிட்டியில். அப்போது நம்மளுடைய குவார்டர்லி ஃப்ரீ பேட்சில் அதில் சேர்ந்துட்டுனாலே கம்யூனிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணனா டெலகிராம் தானாக ஓப்பன் ஆகிடும். அதுலேருந்து நீ பிடிஎஃப் எல்லாம் என்ன செய்யலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா பிடிஎஃப்பும் நம்மளோட டெலகிராமில் இருக்குது சரியா? அதிலே உனக்கு அடுத்து மாடல் கொஸ்டின் பேப்பர் வரும், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வரும். நான் வேதாந்தூரில் நாங்களே தனியாக மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கோம் சரி? அது எல்லாமே உனக்கு கிடைச்சிடும். எவ்ரிதிங் யூ வில் கெட் எவ்ரிதிங். சூப்பராக பண்ணலாம் நம்ம இந்த எக்ஸாம். புரியுதா மை டியர் 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? என் கூட சேர்ந்து படி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. இது வரைக்கும் நீ தீமின்னல்ல சேரல அப்படின்னா தயவு செஞ்சு தீமின்னல்ல சேர்ந்துரு சரியா? தீமின்னல்ல கண்டிப்பாக சேரு. அதுவும் 1499 அப்படின்னும் போது தயவு செஞ்சு மிஸ் பண்ணாது. கிட்டத்தட்ட நம்ம இது என்ன 10ஆம் தேதி ஆஃபர் கொடுத்தோமா, 10லேருந்து இன்னைக்கு வந்து நான் இதை ரெக்கார்ட் பண்ணும்போது 17ஆம் தேதி. இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே we have almost like 4000 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயினிங் த பேட்ச். நீயும் சேர். தமிழ்நாடு மொத்தமும் பேட்சில் சேர்ந்துடுச்சு, நீ மட்டும்தான் இன்னும் சேராமல் இருக்க சரியா? அதனால் அந்த தப்பை பண்ணாத. ஸோ எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயோ சேர்ந்துருக்கலாமேன்னு யோசிச்சு புண்ணியம் இல்லை சரியா? இப்போலேருந்தே என் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பி. இது வரைக்கும் பார்க்காத ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பாக நீ பார்ப்ப சரியா? தேங்க்யூ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், see you later. ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் சரியா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு. இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிடு. அடுத்து மேரத்தான் 5 மார்க்கு எப்போ வைக்கலான்னு சொல்லு, நான் ரெடியாக இருக்கிறேன் சரியா? ஸோ சண்டே ஓகே அப்படின்னா சண்டே கூட வச்சுக்கலாம். ஆல் த பெஸ்ட்.